நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாங்க ஜான் டீர் 5075E ஏசி கேபின் டிராக்டரோட டெய்லர் பெர்ஃபார்மன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இத்தச்சோடு வண்டி ஏசி கேபின் டிராக்டரில் டெய்லர் ஓட்டம் என்னடா மிச்சமாகும், என்னடா மைலேஜ் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி என்னங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம சேனல்லிங்க இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ ஸ்பெசிஃபிகேஷன் தெளிவாக பண்ணியிருந்தேங்க. அதோட லிங்க்கும் ரொட்டாவேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருந்தோம், ஃபுல் டீட்டெயில்டு ஏரியா கவரேஜ் மைலேஜ் கம்ஃபோர்ட்டோட. ஸோ அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அப்படியே பாருங்கள். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியோடைய ஹெச்பி பவர் அதிகமாக உங்களுக்கு அந்த இம்ப்ளிமெண்ட்டுக்கு உண்டான லோடு எல்லாமே கம்மியாகும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெய்லர் யூசேஜ் வந்து ஒரு 50 HP 45 HP இருந்தாவே போதுமானது. ஸோ அந்த வண்டியில் யூஸ் பண்ணுற போது நீங்கள் ஒரு 5லேருந்து 16,000 17,000 வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஃபுல் லோடெல்லாம் இழுக்கும். ஆனால் இந்த 75 HPங்கிற போதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐடியல் RPM 7 RPM 8 RPMலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசால்ட்டாக இழுக்குதுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் கிடைக்கும். ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா அதை விடவே உங்களுக்கு மூவிங் ஸ்பீடு அதிகமாக தெரியுதுங்க. டெய்லர் டிப்பிங்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை விட ஐடியல்லே ஸ்பீடாக தெரியுது. ஸோ இதனாலேங்க மைலேஜ் ரேஞ்செல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த டெய்லர் யூசேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதா ஒரு 50 HP வண்டி என்ன டீசல் போகுமோ அதே சேம் லெவலில் தான் உங்களுக்கு டீசல் போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து டெய்லர் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஹையர் HP இந்த 75 HP வண்டிலையும். ஸோ அதாவது டெய்லர் யூசேஜுங்க இந்த லோடு கம்மியான இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஃபார்ம் ட்ராக் 60 வச்சுருக்காங்க. ஸோ இருந்தாலும் அது போக ஒரு வண்டி எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுங்கிறங்காட்டிங்க இதில் டெய்லர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்த்ததில் மைலேஜ் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தாங்க இதில் டெய்லர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வரைக்கும். என்னங்க எந்த ஒரு ஏற்ற இறக்கத்துலையுமே வந்து நீங்கள் RPM வச்சா தான் வண்டி மூவ் ஆகுங்கிறது இல்லை. இந்த மாதிரி நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடியல் RPMலேயே எவ்வளோ அசால்ட்டாக இழுத்துட்டு வருதுன்னு வரும் டெய்லரை. இப்போ இதே வந்துங்க ஒரு 45 to 50 HP வண்டியெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஏற்றத்துக்கு நீங்கள் RPM வச்சிங்கன்னா மட்டும்தான் இழுக்கும், இல்லைன்னா உங்களுக்கு வண்டி வந்து இன்ஜின் ஆஃப் ஆகுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறபோது ஸோ உங்களுக்கு அதுக்கு இதுக்கு ஒரு சேம் லெவல் ஆஃப் மைலேஜ் தாங்க. ஸோ ரெண்டாவது விஷயங்க ஆப்ரேட்டிங் லெவலில் நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. கம்ஃபர்ட் லெவலில் மோஸ்ட்டாக ஜான் டீர்னாவே நல்லா கம்ஃபர்ட் இருக்கும். அதுலேயும் இந்த ஏசி கேபின் டிராக்டர் நம்ம சொல்லணுங்கிறதே இல்லை, காரோட கம்ஃபர்ட் அப்படியே இருக்குது. சீட்டிங் கம்ஃபர்ட்டு, ஸ்டேரிங் கம்ஃபர்ட்டுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரெஸ்ட்டு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீட்டில் ஒரு சேரில் உட்காந்துட்டுங்க ஒரு ஸ்டேரிங் கையில் பிடிச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க. ஸோ எந்த ஒரு இம்ப்ளிமெண்ட்டையும் எவ்வளோ நேரம் நீங்கள் ஓட்டினீங்கனாலும் உங்களுக்கு அந்த டயர்னஸ் மட்டும் இருக்காதுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட இன்ஜின் ஹீட்டு, வெயிலுக்கு இதுக்கெல்லாம் ஃபீவர் வருங்க. அந்த ஷேக்கு இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி பெயின் வரும். ஸோ அந்த எந்த ஒரு இஷ்யூஸுமே இருக்காது. ஸோ அடுத்த கட்டமாக இந்த டெய்லர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஹெவியாக பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 to 3 டன் ரேஞ்சில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னாங்க ஒரு 6 மணி நேரம் ரொட்டாவேட்டர் யூஸ் பண்ணேங்க. யூஸ் பண்ண வரைக்கும் எந்த டயர்டும் ஃபீல் ஆகலை மற்ற வண்டியை பார்க்கல. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. மைலேஜ் லெவல்லே பரவாயில்லையே இருந்துச்சுங்க. ஹைட்ராலிக் ஆயில் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லிஃப்டிங்குங்க. பார்த்தீங்கன்னா ஐடியல் RPMல எவ்வளோ ஸ்பீடாக லிஃப்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த 50 HP வண்டிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா RPM வச்சிங்கன்னா தான் இந்த ரேஞ்சில் லிஃப்ட் ஆகும். ஸோ இது ஐடியல் RPMல உங்களுக்கு இந்த லெவலில் லிஃப்ட் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2500 மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் வண்டி எடுத்த புதுசில் எப்படி இருக்கோ அதே சேம் லெவலில் தான் வண்டி வந்து கண்டிஷ்னலாக கம்ஃபர்டபுளாக எல்லா வகையிலையுமே தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோடிங்க்குமேங்க ஓனர் தரப்புலேருந்து சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த 50 HP வண்டி லோடு போட்டுங்க ஈவினிங் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஸ்பீடாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வண்டி. அது பார்த்திங்கன்னா ஒரு 10 நடை ஓடிச்சுன்னா இது 15 நடை ஓட்டிடுது. கொஞ்சம் அதே காட்டிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் வந்து குயிக்காக முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் ஈவினிங் வரைக்கும் இருந்து ஆப்ரேட் பண்ணி பார்த்தோங்க. ஸோ ஆப்ரேட் பண்ண வரைக்கும் கம்ஃபர்ட் லெவலில் குறை சொல்கிறதுக்கு இல்லை, மைலேஜ் ரேஞ்சு அவங்க சொன்ன லெவலில் தாங்க போயிருக்குது. ஸோ அதனால் இதையும் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணலாங்க. டெய்லர்லேருந்து எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னுமே வந்து பெரிய டெய்லர் வந்து புக் பண்ணியிருக்குது, ஒர்க் போயிட்டுருக்குது. இன்னும் பெரிய டெய்லர் வந்தோடனே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 4 வீல் இன்னுமே பெரிய டெய்லர். ஸோ அந்த டெய்லர் வந்துச்சுன்னாங்க அதோடைய பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே தெளிவாக பார்த்துடலாங்க. எப்படி இருக்குது மைலேஜ் ரேஞ்சு எல்லாமே என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இந்த கஸ்டமர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வண்டி இருக்குதுங்க. ஃபார்ம் ட்ராக் 60ங்க, நியூ ஹாலண்டில் 5510 4 வீலு, இந்த ஜான் டீர் 5075E ஏசி கேபின் இந்த 3 வண்டி வச்சுருக்காங்க. இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ஹூல் ஓட்டரில் 2 வண்டி வச்சுருக்காங்க. ஜேசிபியும் புல் நிறுவனத்துலேயும் ஒன்று வச்சுருக்காங்க.
ஸோ இந்த கஸ்டமரோட ஃபீட்பேக் வந்து கூடிய விரைவில் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ மோஸ்ட்டாக ரெகுலராக லோடிங் ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுபோக அடிஷ்னலாக ஒர்க்கு ஜாஸ்தியாக வரப்போகுதுங்க. இந்த வண்டியிலையும் பார்த்திங்கன்னா டெய்லர் அட்டாச் பண்ணியிருக்காங்க. 55 பத்துலேயும் டெய்லர் அட்டாச் பண்ணி இந்த 3 வண்டியிலையும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதிகமாக வந்துங்க இந்த 75 வந்து வாழை ஃபீல்டு 5 கொத்து கலப்பிக்குங்க ரிவர்சபிளுக்கு இதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஃபீல்டில் ஒர்க் இல்லாத டைமில் இந்த டெய்லர் யூசேஜுங்க 11 ஸ்ப்ரிங் கலப்பை இது மாதிரியான யூசேஜுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம சேனல்லைங்க இந்த 75 ஏசி கேபின் மாடலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ தெளிவாக பண்ணியிருக்கேங்க. டீட்டெயில்டாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அதுபோக பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபீல்ட் ரொட்டாவேட்டர் யூசேஜில் எந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவலு, மைலேஜ், ஏரியா கவரேஜ் டீட்டெயில்டாக பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். அடுத்தடுத்த பதிவுகளிங்க 5 கொத்து சாஃப்ட் கலப்பை பெர்ஃபார்மன்ஸ், பனானா மல்ச்சிங் பெர்ஃபார்மன்ஸ், ரிவர்சபிள் ஆம்பிளிஃபையர் பெர்ஃபார்மன்ஸ், இந்த கஸ்டமரோட ஃபீட்பேக் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.